சுவாதி, இங்க பெரியவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நீ படிக்கிற பொண்ணு தனியா உட்காந்து படிக்கணும். எங்க கூட உட்காந்து படிச்சனா பின்ன எப்படி மண்டையில ஏறும்? ஏன் வாயும் அவர் வாயும் மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்க. உள்ள போய் படிப்போ எக்ஸாமுக்கு. மா, நான் என்ன ஸ்கூலா படிக்கிறேன் போய் தனியா உட்காந்து படிச்சு பரீட்சையில எழுதி பாஸ் ஆகுறதுக்கு? நான் காலேஜ்மா, செமஸ்டர் எக்ஸாம். இது சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படியே போய் கதை அடிச்சு விட்டுருவேன். ஆண்டி அம்மா, நல்லா இருக்கு நீ பேசுறது. அடிக்கிற கதை நாங்க பேசுறத அடிச்சிட போற. என்ன சாத்தி, அம்மா நல்ல ஜோக் பண்றால. அப்பா நீங்க வேற அவங்களோட சேர்ந்துட்டு கிண்டல் பண்றீங்களா என்ன? சமையல்லாம் முடிஞ்சிருச்சாடி? ஏன்னா இப்ப ஆதிரா எழுந்தா பசியோட வெளியே வருவா. ஆங்க, ஒரு கூட்டு, ஒரு பொரியல், சாம்பார், சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கேன். அவ வெளியே வந்தா நம்ம எல்லாம் சாப்பிடுற வேலைதான். சூப்பர் டி. ஐயோ ஐயோ ஐயோ, உங்க அக்கா பொறு தாங்க முடியல. அவ மாசமா இருந்ததும் போதும், புருஷன் என்ன, மாமியார் என்ன, மாமனார் என்ன, எல்லாம் ஓவரா கொலைறீங்க. இதுக்காகவே அவ ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துட்டு உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு போய் படுத்துக்க போறா. அப்புறம் இப்ப தெரியாது உனக்கு கஷ்டம். அப்புறம் நீதான் கஷ்டப்பட போற. ஸ்வாதி, அதிக பிரசங்கித்தனமா பேசாத சரியா? அவ மாசமா இருக்கா, அது நம்ம வீட்டு பொண்ணு. அவ வயிற்றுல வளர்றது நம்ம வாரிசு. அவளை கவனிச்சுக்கிறது நம்ம பொறுப்பு. இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது. நீயும் நாளைக்கு வேற வீட்டுக்கு போற பொண்ணு இல்ல. உங்க மருமகளை பத்தி நான் ஒன்னும் பேசலப்பா, மன்னிச்சிருங்க. போதுமா? ஆரம்பிச்சிட்டீங்களா? ஸ்வாதி, போய் உள்ள படி. ஏமா ஏன் வாய் அடக்குற? நான் சாப்பிட வேணாவா? எனக்கு பசிக்காதா? உன் மருமகளுக்கு மட்டும்தான் பசிக்குமா? ஐயோ ஏமா, உட்காந்து படி. இதோ வந்ததும் சாப்பிடலாம். ஏங்க, அடுத்த செக்கப் ஆதிராவை எப்பங்க வர சொல்லியிருக்காங்க? எனக்கு சரியா டேட் ஞாபகம் இல்லம்மா. அர்ஜுன் வந்தது கேட்கலாம். என்னால பசி தாங்க முடியல. வாங்க நம்ம 3 பேர் சாப்பிடலாம். ஆதிரா வந்தா அவ போட்டு சாப்பிட்டுக்கட்டும். உனக்கு வேணும்னா போடுறேன், நீ சாப்பிடு. நான் உன்னை வேணான்னு சொல்லல. எனக்கும் அப்பாவுக்கும் ஆதிரா வந்துட்டு அர்ஜுனும் வந்துட்டு இருக்கானா. எல்லாரும் ஒன்னா சாப்பிடலான்னு இருக்கோம். நீ என்ன சொல்ற? எப்படியோ கெட்டு குட்டிச்சவரா போங்க. நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்க. ஆனா ஒரு நாள் உனக்கு புரியுமா, நம்ம ஸ்வாதி சொன்னாலேன்ட்டு. ஷூ, இதோ ஆதிரா வந்துட்டால. வா ஆதிரா. அத்தை, அர்ஜுன் வந்துட்டாங்களா அத்தை? நான் இப்பதான் ஃபோன் பண்ணேன். ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துருவேமா, வந்துட்டே இருக்கேன் அப்படின்னா. ஆமா, நீ ஏன் இவ்வளவு டயர்டா இருக்காதிரா? தண்ணி கொஞ்சம் குடிக்கிறியா? எடுத்துட்டு வரட்டுமா அத்தை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். வா ஆதிரா, இங்க வந்து உட்காரு. டயர்டா இருக்கு, நீ ஏமா நின்னுட்டு இருக்க? வா. ஆமா ஆமா, ஏன் டயர்டு இருக்காது? சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறாங்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்தா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எல்லா வேலையும் என் தலையில கட்டியாச்சு. பின்ன ஏன் டயர்டா இருக்காது? ஸ்வாதி, வாய மூடு ஸ்வாதி. அவ அப்படிதான் ஆதிரா. நீ ஏன் அவளை யோசிச்சுட்டு இருக்க? நீ வந்து உட்காரு, வா. நீங்க இப்படி பண்ணிதான்ப்பா அவ என்ன மதிக்க மாட்டா. ஆரம்பத்துல இருந்து அவ அப்படிதான். அவ பேச்ச கேட்காத, அவ சொல்றத காதுல வாங்காத, இதெல்லாம் சொல்லி சொல்லி அவ என்ன மதிக்கிறதே இல்ல. ஸ்வாதி, மரியாதை என் உள்ள போயிடு. ஆதிரா, எங்கம்மா போற? ஆதிரா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? அவ பேச்சலாம் நீ ஒரு விஷயமா எடுத்துட்டு இருக்க. நீ அந்த ரொம்ப டயர்டா இருக்கும். அர்ஜுன் வந்துட்டே இருக்கான், வந்து சாப்பிடலாம். இல்லைன்னா வா, உனக்கு போடுறேன். ஐயோ, அவ்வளோலாம் எதை யோசிக்கல அத்தை. எனக்கு என்னமோ பண்ற மாதிரி இருக்கு. என்னால நிக்க முடியல. ஐயோ ஆதிரா. ஆதிரா, ஐயோ என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? நிஜமாவே சுத்தமா முடியலையோ? இருக்கும் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு, நான் கண்டுபிடிக்கல. எங்க போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க, போங்க. ஆதிரா, இங்க பாரு, அத்தைய பாரு. ஆதிரா. ஏ ஸ்வாதி, மணி 12 ஆகுது. நாளைக்கு காலேஜ் வச்சுட்டு இன்னும் தூங்காம இருக்க. போய் படுப்போம். மா, ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்குமா. இன்னொரு 1/2 an hour முடிஞ்சிரும். நீங்க போய் படுங்க, நான் வந்து படுக்கிறேன். என்னமோ பண்ணு, சொன்னா கேட்கவா போற? மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆதிராவும் அர்ஜுனும் வந்தாச்சா? ஆண்டி, அவங்க வந்து சாப்பிட்டே போய் படுத்துட்டாங்க. நீ போய் படுப்போ. சரி சரி, நீ போய் தூங்கு போ. இவ்வளவு தூங்குன்னா இவன் நம்மள தூங்குன்னு சொல்றா பார். ஐயோ, ஒரு வழியா போயிட்டாங்களா? இதுங்க பண்ற திருட்டு வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு நேரம் தான் தூங்காம இருக்கிறது? நம்ம யாரு கண்ணிலையும் மாட்டிக்கூடாது. மாட்டினோம் அவ்வளவுதான்.